إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட ஜும்மாவுடைய தொழுகையை தொழுவதற்காகவும் அந்த ஜும்மா நாளிலே ஆற்றப்படக்கூடிய உரையை கேட்பதற்காகவும் முன்கூட்டியே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுதலோடு அனுப்பி இருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தாலும் அவர்களுடைய ஒரு தவற்றின் காரணமாக அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றான், என்னுடைய வழிகாட்டுதல்கள் வரும், அதை பின்பற்றுபவர்களுக்கு எந்தவித பயமோ கவலையோ இருக்காது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே வழிமுறையாக பல நபிமார்களை, பல்லாயிரம் நபிமார்களை அனுப்பி இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதியான நபியாகவும் மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நபியாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி அவர்கள் மூலம் நமக்கு வழிகாட்டுகின்றான். அதில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் திருமறையையும் ஹதீஸ்களையும் பார்க்கும் பொழுது இந்த மனித சமுதாயம் வெற்றி பெற வேண்டும், சொர்க்கம் சென்று விட வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக ஆவலுடன் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதனும் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டுதலை தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சமுதாயத்தின் மீது, மூமின்கள் முஸ்லிம்கள் மீது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திலே அவர்களுக்கு அந்த சமுதாயத்திலே காபிர்களாக இருப்பவர்கள் கூட எப்படியாவது ஈமான் கொண்டு விட வேண்டும் என்று அவர்கள் அரும்பாடு பட்டார்கள் என்பதை நாம் அவருடைய வரலாறுகளின் மூலமும் ஹதீஸ்களின் மூலமும் நாம் அறிகிறோம். ஆக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் சொர்க்கம் சென்று விட வேண்டும் என்று ஆவல் வைக்கின்ற அதே நேரத்திலே மனிதன் தன்னுடைய மனோ இச்சையின் காரணத்தினால் இந்த உலகியல் வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று நினைக்கின்ற காரணத்தினால், மறுமையை பற்றியும் சொர்க்கத்தினுடைய அருமையும் தெரியாத காரணத்தினால் பல தவறுகளை செய்கின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய அறிவை கொடுத்திருக்கின்றான்.
ஷைத்தான்களை பொறுத்த வரையிலே அவர்கள் தீமைதான் செய்வார்கள் என்பதை நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் முதல் பார்க்கின்றோம் வரலாற்றிலே. ஆனால் மனிதர்களை பொறுத்த வரையிலே அவனுக்கு பகுத்தறிவை கொடுத்து இரண்டையும் பிரித்து காட்டுகின்றான். அல் ஃபுர்கான் என்று திருமறை தன்னை சொல்லுகின்றது. பிரித்தறிவிக்கக்கூடியது, நன்மையும் தீமையையும் பிரித்தறிவிக்கக்கூடியது, அல்லாஹ் எதை விரும்புவான் எதை விரும்ப மாட்டான் என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய வேதத்தை நமக்கு கொடுத்து, உங்களுக்கு நாம் வழிகாட்டி விட்டோம், அந்த வழியில் நீங்கள் சிறந்து விளங்கினால் நீங்கள் சொர்க்கம், இல்லை என்றால் நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதிலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த உலக வாழ்க்கைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழியாக நமக்கு வழிகாட்டியாக அனுப்பியிருக்கின்ற அதே நேரத்திலே அவர்கள்தான் மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றார்கள், உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதர் தான் உங்களுக்கு மிக அழகிய முன்னுதாரணமாக இருக்கின்றார். அந்த அழகிய முன்னுதாரணத்தை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் சொர்க்கம் சென்று விடுவீர்கள். அதுவும் எப்படிப்பட்டவர்களுக்கு என்று சொன்னால், வமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர வ தக்கரல்லாஹு கஸீரா, யார் அல்லாஹ்வை திக்ர் செய்தவர்களாக அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு மிக முன்மாதிரி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஏனென்றால் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மறுமை என்று ஒன்று இருக்கின்றது, அதிலே நம்மை அல்லாஹ் தஆலா பிடித்து விடுவான் என்று நினைத்தால், நாம் அல்லாஹ்வை பயந்தால், மறுமையிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று நாம் நினைத்தால் இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே வாழ்ந்து எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது இரண்டையும் நமக்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கின்றோம். நான் ஏறியதை உங்களால் முடிந்தவரை செய்யுங்கள். நான் எதையெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கின்றேனோ செய்ய சொல்லுகின்றேனோ அதிலே நீங்கள் முடிந்தவரை செய்யுங்கள். நான் தடுத்தவற்றை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்லுக்கு அடுத்தபடியாக எதையெல்லாம் நமக்கு சுன்னத்தாக நஃபீலாக உபரியான வணக்கங்களாக காட்டி தந்திருக்கின்றார்களோ அதிலே நம்மால் முடிந்தவரை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வயது, அறிவு, உடல்நிலை, சூழ்நிலை, பொருளாதாரம் அதற்கு தகுந்தவாறு செய்தால் போதும் என்று மார்க்கம் நமக்கு சலுகை அளிக்கின்றது. அதே நேரத்திலே தவறிருக்கக்கூடிய தவறான அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்த காரியங்களை பொறுத்தவரையிலே முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதில் எந்தவித விதிவிலக்கும் இருக்காது. ஏனென்றால் ஏழையாக அல்லது பணக்காரனாக, வயோதிகனாக, இளமையாக எதுவாக இருந்தாலும் தவிரக்கூடிய அந்த காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகின்றது. அதே போன்று நன்மையான தீமையான இரண்டு காரியங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுதாரணமாக இருந்து பின்பற்றவும் அதை விட்டுவிடவும் செய்கின்றார்கள், எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு ஏராளமான நற்குணங்களை திருமறையிலும் ஹதீஸிலும் போதிக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் மறுமையிலே ஒரு மனிதனை அதிகமாக சொர்க்கத்திற்கு சென்று சேர்க்கக்கூடியது அவனுடைய நற்குணமாக இருக்கின்றது. அவனை நரகத்திற்கு சேர்ப்பது அவனுடைய நாவாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கின்றோம். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் முன்னுதாரணமாக எடுத்து நற்குணங்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் தடுத்தவற்றை நாம் விட்டுவிட வேண்டும், விலகி இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்திற்கு சான்றளிக்கும் விதமாக இன்னக லஅலா குல்கின் அதீம், நீங்கள் நற்குணங்களில் மிகச் சிறந்தவராக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாட்டை பற்றி கேட்டபொழுது சொன்னார்கள், அவர்களுடைய செயல் திருமறை குர்ஆனாகவே இருந்தது. திருமறை குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாமல் நன்மையை செய்யக்கூடியவர்களாகவும் நற்குணங்களை உடையவர்களாகவும் தீமையை தடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக நன்மையான காரியங்களாக இருந்தாலும் நற்குணங்களை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேண வேண்டும். ஏனென்றால் நற்குணம்தான் சொர்க்கத்தில் அதிகமாக சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். மற்றொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது 3 காரியங்களை சொல்லுகின்றார்கள். அதிலே 3இல் ஒன்றாக
அடித்தட்டு நடுத்தட்டு மேல்தட்டு என்று சொர்க்கத்தை சொல்லிவிட்டு இந்த மேல் தட்டில் கொண்டு சேர்க்கக்கூடிய செயலாக நற்குணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் விளையாட்டுக்காக பொய் பேசினால் அதை விட்டு விடுவதாக இருந்தால் அவனுக்கு கீழ்த்தட்டிலும், ஒரு மனிதன் தர்க்கம் செய்கின்றான், விவாதம் செய்கின்றான், அப்படி செய்யும் பொழுது அவன் செய்யக்கூடிய அந்த தர்க்கம் அவன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அந்த வீண் தர்க்கத்தை விட்டுவிடக்கூடியவனுக்கு நடுத்தட்டிலும் யார் நற்குணத்துடன் இருக்கின்றாரோ அவருக்கு மேல் தட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக நற்குணங்களோடு நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் உள்ள தீய குணங்கள் விலக வேண்டும். நாம் ஒரு மனிதர்களிடம் பழகுகின்றோம் என்று சொன்னால், நல்ல குணங்களோடு பழக வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் உள்ள ஏராளமான தீய குணங்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி விட்டால்தான் நாம் நம்முடைய நற்குணங்களை செயல்படுத்த முடியும். தீய குணங்களை பொறுத்தவரையிலே பேரறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், அது உள்ளத்திலே உள்ள ஒரு நோயாக இருக்கின்றது. உதாரணமாக பெருமை இருக்கின்றது, பொறாமை இருக்கிறது, கஞ்சத்தனம் இருக்கின்றது, சந்தேகம், இவையெல்லாம் உள்ளத்தில் உள்ள நோயாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலாவும் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த உள்ளங்களுக்கு உள்ள நோய்க்கு மருந்தாக திருமறை குர்ஆனை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒரு மனிதர் வருகின்றார். அந்த மனிதரை பார்த்து மற்றொரு மனிதர் மிக அதிகமாக புகழ்ச்சியாக புகழ்கின்றார் அவரை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய வணக்க வழிபாடுகளையும் நற்குணங்களையும் அதிகமாக புகழ்கின்றார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதரை பார்த்து அவரை கண்டிக்கின்ற விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்த மனிதனுடைய கழுத்தை முடித்து விட்டீர்கள், அவனை நாசமாக்கி விட்டீர்கள் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதனை பொறுத்த வரையிலே புகழ்ச்சியை விரும்பக்கூடியவனாக தான் இருக்கின்றான். எந்த மனிதனாக இருந்தாலும், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், மார்க்கத்தை படித்தவராக இருந்தாலும், மார்க்கத்தை போதிக்கக்கூடியவராக இருந்தாலும் புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த புகழ்ச்சியின் காரணத்தினால் அவனுக்கு உள்ளுக்குள் தற்பெருமை பெருகி விடுகின்றது. அது யாராக இருந்தாலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. ஒரு முறை, இரண்டு முறை அல்ல, மூன்றாவது, நான்காவது முறை புகழ்ந்தால் அந்த மனிதன் அந்த புகழுக்கு மயங்கி விடுகின்றான் என்பதை பார்க்கின்றோம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை நீங்கள் கழுத்தை முடித்து விட்டீர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமை தற்பெருமை ஒரு மனிதனுக்கு இருந்தது என்று சொன்னால் அவன் நரகம் செல்ல வேண்டி நேரிடும் என்று பல ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை பல இடங்களிலே கர்வம், அகம்பாவம், பெருமை இவற்றை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பல இடங்களிலே நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். ஆக அந்த மனிதத்திலே அதை சொல்லிவிட்டு, நீங்கள் அப்படி ஒருவேளை புகழ்வதாக இருந்தால் இந்த மனிதரிடத்திலே இந்தந்த செயல்களை பார்க்கின்றேன், அவை நல்ல செயல்களாக இருக்கின்றன என்று சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் புகழ்ச்சியின் காரணத்தினால் மனதிலே தற்பெருமை ஓட ஆரம்பித்து விடும். அந்த மனிதன் மறுமையிலே நஷ்டப்படக்கூடியவனாக இருப்பான். ஏனென்றால் மனிதர்கள் தங்களுடைய காரியங்களை சாதிப்பதற்காக ஒரு மனிதரிடத்தில் இல்லாத அல்லது அவரிடம் இருந்தாலும் அதை மிகப்படுத்தி சொல்லக்கூடிய வகையிலே புகழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். என்னுடைய காரியத்தை நான் இந்த இடத்திலே சாதிக்க வேண்டும், இந்த மனிதரிடத்திலே இருந்து நான் பலன் பெற வேண்டும் என்பதற்காக அந்த மனிதரை புகழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி புகழ்ந்தால் அந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே அந்த பெருமையை கொண்டு வந்து விடுவான். அப்படி அவன் பெருமைப்பட்டான் என்று சொன்னால் அவன் மறுமையிலே நஷ்டவாதியாக ஆகிவிடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கின்றோம். ஆக பெருமை என்பதை பற்றி மிக அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல ஹதீஸ்களை சொல்லுகின்றார்கள். இல்லை ஒன்றை சொன்னார்கள், இந்த பெருமை கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடையாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை, பெருமை என்பது என்னுடைய மேலாடையாக இருக்கிறது. அதில் யாராவது கைவிட்டால் அல்லது அதை அவர்கள் விரும்பினால் அவர்களை நான் நரகத்தில் தள்ளிவிடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனுக்கும் பெருமை வருவதற்கு காரணம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையை வைத்து மனிதன் பெருமை அடைந்து கொள்கின்றான். அது கல்வியாக இருக்கலாம்,
செல்வங்களாக இருக்கலாம், அவர்களுடைய மக்கள் செல்வங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், அவனுடைய பட்டம் பதவிகளாக இருக்கலாம், அவனுடைய அதிகாரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த இவற்றை வைத்து பெருமை அளிப்பதை விரும்பவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். எதுவாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும், யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு கொடுக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகிலே நல்லவர்களாக இருப்பவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களாக நாம் பார்ப்போம். யார் தீமையை செய்யக்கூடியவர்களாக தீயதையே மூழ்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த செல்வத்தை வைத்து அல்லாஹ் அளப்பதில்லை என்பதை பார்க்கிறோம். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நிராசை அடைந்து விடுவீர்கள் என்று இல்லாமல் இருந்தால் காஃபிர்களுக்கு நாம் வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் ஆன மாளிகையை கொடுத்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். ஏனென்றால் மற்றவர்கள் அதை பார்த்து நிராசை அடைந்து விடக்கூடாது, நமக்கு அல்லாஹ் தரவில்லையே என்று நினைத்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். காரணம், காஃபிர்களை பொறுத்தவரையிலே யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அல்லது நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் மட்டும்தான். ஆக அல்லாஹ் நியாயவான் என்கின்ற அந்த அடிப்படையிலே, நீதியிலே மேலானவன் என்கின்ற அடிப்படையே அவர்கள் படைத்தான், அவர்களுக்கு அறிவை கொடுத்தான். ஆனால் அவர்கள் செயல்படவில்லை என்றாலும் இந்த உலகத்திலே அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா வழிவகை செய்கின்றான். ஆனால் மூமின்களை, முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இறுதியான மறுமை வாழ்க்கை மட்டும்தான் அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையாக, நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எதை பெற்றாலும் அதற்கு மேலும் பெறக்கூடிய அந்த நிலை நமக்கு தேடக்கூடிய நிலை இருக்கிறது. நம் மூமின்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் இதைவிட மேலானதை தேடக்கூடிய நிலை இருக்கின்றது. இது எங்கு நிறைவடையும் என்று கேட்டால் மறுமையிலே சொர்க்கம் சென்ற பிறகுதான். ஏனென்று சொன்னால் இந்த உலகிலே வாழும்போது நாம் தவறுகளை தவிர்த்து நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தவாறு அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே கொடுக்கின்றான். சொர்க்கத்திலே 100 அந்தஸ்துகள் இருக்கின்றன. அதிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது மிக உயர்ந்த சொர்க்கம் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் நம்முடைய செயல்களுக்கு தகுந்தவாறு அங்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே இடமளித்து விடுவான். அதற்கு பிறகு நமக்கு எந்தவித தேவைகளும் இருக்காது. நம்முடைய குறைபாடுகள் அனைத்தும் அங்கே மறைந்துவிடும். போட்டி, பொறாமை, இந்த உலகிலே வாழக்கூடிய தற்பெருமை அனைத்துமே, பெருமை அனைத்துமே நாம் அங்கே நமக்கு இல்லாமல் ஆக்கி விடுவான். ஆனால் இந்த உலகத்திலே அதை கொண்டு அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எனக்கு கட்டளையிடுகின்றான், ஆகவே நான் இவற்றை ஏவியதை செய்கின்றேன், தடுத்ததை தவிர்கின்றேன் என்று அல்லாஹ்விற்காக நாம் அதை தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதற்கு தகுந்தவாறு அந்தஸ்தை கொடுக்கின்றான். இல்லை என்று சொன்னால், இந்த உலகிலே நாம் செய்தோம் என்று சொன்னால் தற்பெருமை, பெருமை என்பது பெரும் பாவங்களிலே உள்ளதாகும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லும் போது, நீங்கள் சிறிய பாவங்களை செய்தால் பெரும் பாவங்கள் செய்யாதவை அந்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றேன் என்று சொல்லுகின்றான். நமக்கு தெரியும், பல காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தருகின்றார்கள். நம்முடைய சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கு பல வணக்கங்களை காட்டி தருகின்றார்கள். உதாரணமாக, நாம் பள்ளிவாசலிலே நுழைகின்றோம் என்று சொன்னால் அங்கே தொழுகின்றோம், தொழுது விட்டு அமர்கின்றோம், அமர்ந்த பிறகு தொழுகை நிலைபெறும் வரை, இக்காமத் சொல்லப்படும் வரை அமர்ந்திருந்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நம்முடைய பாவங்களுக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதே போன்று தொழுகை முடிந்தவுடன் அவசரமாக வெளியேறி விடாமல் முடியாமல் இருக்கும் வரை, இங்கே அமர்ந்து இருக்கும் வரை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதை பார்க்கின்றோம். ஒது செய்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நாம் நம்முடைய திக்ர்கள், தஸ்பீஹ்கள் மூலம் நம்முடைய பாவங்களை குறைத்துக் கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பின் மூலம் குறைத்துக் கொள்ள முடியும், பிரார்த்தனையின் மூலம் குறைத்துக் கொள்ள முடியும். ஆக அல்லாஹ் தஆலா மிக கருணையானவன் என்பதற்கு அடையாளமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடிய விதத்திலே பல வணக்க வழிபாடுகளை வைத்திருந்தாலும் நாம் அதை படிப்போம், கேட்டிருப்போம், ஆனால் செயல்படுத்த மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா செயல்பாட்டை விரும்புகின்றான். உதாரணமாக, ஒரு மனிதர் ஒரு நஃபிலான வணக்கத்தை செய்கின்றார் என்று சொன்னால் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை வினவிய போது, யா ரசூலுல்லாஹ், எந்த அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது? பல சந்தர்ப்பங்களிலே பல விஷயங்களை சொன்னாலும் ஒரு முறை சொன்னார்கள், நிரந்தரமாக செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் விரும்புகின்றான். குறைவாக இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு நாள் செய்வோம், ஒரு நாள் இரவு தொழுகை தொழுவோம், பிறகு தொழமாட்டோம், ஒரு நாள் நஃபில் தொழுகை தொழுவோம், தொழமாட்டோம், அல்லது பிரார்த்தனை செய்வோம், துவா செய்வோம், திக்ர் செய்வோம்,
அதை செய்ய மாட்டோம் என்ற நிலை இல்லாமல் திருமுறை குர்ஆனை ஓதுகின்றோமா, அன்றாடம் நாம் அதை ஓத வேண்டும். குறைந்தது அவரவருடைய நேரத்திற்கு தகுந்தவாறு, அவருடைய வசதிக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு பக்கத்தில் இருந்து 5 பக்கம் 10 பக்கம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நாம் படிக்க முடியும். அதிலே நாம் சூரத்துல் பக்ராவை படித்தால் அதற்கென்று சிறப்பான நன்மைகள் சொல்லப்படுகின்றது. ஆனால் நாம் எத்தனை பேர் நாம் திருமறை குர்ஆனோடு தொடர்போடு இருக்கின்றோம்? அதுவும் திருமறை குர்ஆனை பொறுத்தவரையிலே அரபிலே படித்தால் எந்த அளவுக்கு நன்மை இருக்கின்றதோ அதே போன்று தமிழிலும் நாம் அதை படித்தால்தான் நாம் அல்லாஹ்வோடு பேச முடியும். அல்லாஹ் நமக்கு எதை சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு அதை விளக்கமாக கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது பாவங்கள் அழிந்து விடுகின்றன. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது கூட, நீங்கள் ஒரு பாவத்தை செய்தால் நன்மையை செய்து விடுங்கள், அதிகமான நன்மைகளை செய்து நீங்கள் அதற்காக உங்களுடைய தீமைக்காக தௌபா செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய பாவங்களை நன்மையாக மாற்றி விடுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நம்முடைய பாவங்களை நன்மையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஈமானிலே உறுதியாக இருந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னித்து நமக்கு அது நன்மையாக மாற்றுகின்றான். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது எந்த அளவுக்கு வசதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மற்றவருடைய ஒரு உதவி இல்லாமல் அவருடைய வாழ்க்கை வாழ முடியாது என்பதை நாம் அறிவோம். ஏழ்மையிலே இருந்தால் அது அவனுக்கு தகுந்தவாறு, பணக்காரனாக இருந்தாலும் உலகிலே முதல் நிலை பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கும் மற்றவர்களுடைய உதவி தேவைப்படுகின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலாவை பொறுத்தவரையிலே யாருடைய உதவியும் தேவைப்படாதவன் சமதாக இருக்கின்றான், தன்னிறைவுடைய கனியாக இருக்கின்றான். ஆகவே நாம் பெருமை அளிக்கக்கூடியவர்களாக இருந்தால், நாம் பெருமை அளித்தோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய நிலையை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் பெருமை அளிக்க தகுதியுடையவன். காரணம் என்னவென்று சொன்னால் அவன் தன்னிறைவுடையவனாக இருக்கின்றான். ஆனால் நம்மை பொறுத்தவரையிலே நாம் குறைபாடு உடையவர்களாக, அவர்கள் இந்த உலகில் எந்த அந்தஸ்திலே இருந்தாலும் யாராக இருந்தாலும் குறைபாடு உடையவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவே நாம் நம்முடைய பெருமை எண்ணங்கள் வரும்போது நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சினால் நம்முடைய பெருமையை நாம் குறைத்துக் கொள்வோம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா எதையாவது நாடினால் அவன் சொல்லக்கூடியது எல்லாம் குன் ஃபயகுன், ஆகுக என்றால் ஆகிவிடும். ஆனால் நம்மே எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கள் நாடியதை எல்லாம் செய்ய முடியாது என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே நாம் மற்றவர்களிடத்திலே பெருமை அடிப்பதோ அல்லது மற்றவரை விட நாம் சிறந்தவன் என்று மனதிற்குள் எண்ணிக்கொள்வதோ இவை எல்லாம் பாவமாக இருக்கின்றது. இவை உள நோயாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதற்கு கணக்கு கேட்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமை என்று அதிகமாக பேசிவிடாமல், இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் இதையெல்லாம் செய்ய முடியும் என்றால் நான் எல்லாம் இங்கே செய்ய போகிறேன், என்னால் முடியாது என்கின்றதை போல் சொல்லுவார்கள். மனதிலே நினைப்பது நான் மட்டும்தான் அதற்கு தகுதியானவனாக இருக்கின்றேன் என்று அவர்கள் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி பல வகையிலே சைத்தான் நம்மிடத்திலே இந்த தீய குணத்தை, பெருமை தற்பெருமையை போடுகின்றான். காரணம், இந்த உலகம் உருவாவதற்கு காரணமாகவே அவனுடைய தற்பெருமை தான் இருந்தது, பெருமைதான் இருந்தது என்பதை நாம் உணர்கின்றோம். அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே மனிதனை படைக்கப் போகின்றேன் என்று சொல்லி அவர்கள் அதற்கு விளக்கம் கேட்டபோது அல்லாஹு தஆலா அவருக்கு தெரிவது உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி அதை தெரிய வைக்கின்றான். அதனால் யா அல்லாஹ் நீதான் தெரிந்தவனாக இருக்கின்றாய் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். பிறகு அவரை படைத்த பிறகு, தன்னுடைய சொந்த கையால் அவன் படைத்த பிறகு அவர்களுக்கு வணக்கம் செலுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அந்த நேரத்திலே இப்லீஸ் அந்த வணக்கத்தை, மலக்குமார்கள் அவருக்கு சஜ்ஜா செய்தார்கள், இப்லீஸை தவிர என்று அல்லாஹு தஆலா திருமுறையிலே 4-5 இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். காரணம், அவன் கர்வம் கொண்டு விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அவனிடம் காரணம் கேட்டபோது ஒரே ஒரு விஷயத்தை சொன்னான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை நெருப்பால் நீ படைத்தாய், ஆனால் ஆதமோ களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கின்றார் என்று அவன் சொல்லி காட்டுகின்றான். இதிலே யார் கட்டளை இடுகின்றார்கள், என்ன கட்டளை இடுகின்றார்கள் என்பதைத்தான் இங்கே பார்க்க வேண்டும். அல்லாஹ் கட்டளை இட்டு விட்டானா, சஜிதா செய்யுங்கள், ஆமன்னா சல்லம்னா, அவன் என்ன சொல்லிவிட்டானோ அதை நாம் அப்படியே கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் ஜின்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏனென்றால் இந்த நபிமார்கள் வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜின்களுக்கும் தூதர்களாக இருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அல்லாஹ் தஆலா சொன்னான் என்று சொன்னால் நம்முடைய சொந்த அறிவை பயன்படுத்தாமல் நாம் அதை அப்படியே ஏற்று அதை நடக்க வேண்டும், அதை கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே பெருமை என்பது நம்மிடம் இருந்தால்
அதற்கு என்ன தண்டனை என்றும் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தாலா நரகிலே போட்டு விடுவான். ஆக இந்த உலகத்திலே வாழும்போது ஒரு சில விஷயங்களை நாம் செய்கின்றோம், அது பெருமையா என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் சொன்னார்கள், அணுவளவு பெருமை இருப்பவன் கூட சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னார்கள். சொன்னவுடன் சஹாபாக்களிலே ஒருவர் கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், என்னுடைய காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், இது பெருமையில் சேருமா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். இப்ப நாம் இருக்கின்றோம், ஒரு ஹதீஸை கேட்கின்றோம், ஒரு ஆயத்தை படிக்கின்றோம், நமக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் நாம் யாரிடமும் கேட்பதில்லை, அவ்வளவுதான் என்று நாம் சென்று விடுவோம் பெரும்பாலானவர்கள். அதை நமக்கு புரியவில்லை என்றால் அல்லது அதற்கு மேல் மிச்சமான விளக்கம் வேண்டும் என்றால் ஆலிம்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வோம், அதை செயல்படுத்துவோம் என்ற எண்ணம் நமக்கு இல்லை. ஆனால் சஹாபாக்களிலே பல விஷயங்களிலே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் விளக்கம் கேட்பார்கள். அவர்கள் அந்த விளக்கம் கேட்ட காரணத்தினால்தான் அந்த விளக்கம் நம் வரை வந்து நாம் செயல்படுத்தக்கூடிய நிலை இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, உண்மையை மறுப்பதும் மற்றவர்களை கேவலமாக எண்ணுவதும் தான் பெருமை என்று சொன்னார்கள். உதாரணமாக உண்மை என்று சொன்னால், நாம் ஒரு விஷயத்திலே ஒரு இடத்திலே வாதாடுகின்றோம், பேசுகின்றோம், அந்த காரியத்திலே அவர் சொல்வது உண்மை என்று சொன்னால் நாம் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்க அடிப்படையிலே உண்மையான காரியமாக இருந்தால் தன்னுடைய மனோ இச்சைக்கோ அல்லது என்னுடைய வாத திறமைக்கோ நாம் அடிபட்டு விடாமல், அதிலே சென்று விடாமல் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு உண்மை என்பது அல்லாஹ் தஆலா திருமறையிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான், உண்மை என்பது இஸ்லாமிய மார்க்கம். அதை மறுப்பவர்கள் அவர்கள்தான் கர்வம் கொண்டவர்களாக நரகம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உண்மை என்பது நம்முடைய சமுதாயத்திலே நாம் ஒரு இடத்திலே பேசுகின்றோம், அந்த உண்மையை எடுத்துக் கொள்ளலாம். மார்க்கம் உண்மையானது, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அதை நான் கட்டுப்பட்டு அதிலே நுழைய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதே போன்று நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், நாம் பழகக்கூடியவர்கள், மற்றவர்களை நாம் கேவலமாக எண்ணுவது என்பது அதுவும் கர்வத்திலே சேரும், அதுவும் நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். உங்களுடைய ஆடை அழகாக இருப்பதோ அல்லது உங்களுடைய அணிகலன்கள் அல்லது காலணிகள் அழகாக இருப்பதோ அதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். ஏனென்றால் அல்லாஹ் அழகானவன், அழகை நேசிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய பொருளாதாரத்திற்கு தகுந்தவாறு, நம்முடைய தகுதிக்கு தகுந்தவாறு நாம் ஒரு சில விஷயங்களை நாம் விரும்பினோம் என்று சொன்னால் அதை மார்க்கம் அனுமதிக்கின்றது. அதற்கு வீண் விரயமாக இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் விரும்பியதை உண்ணுங்கள், விரும்பியதை பருகுங்கள், அணிந்து கொள்ளுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வும் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வீண் விரயம் செய்வதை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆகவே நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே மிக சிறிய சிறிய காரியமாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் அதிலே கவனம் செலுத்தி அதிலே பெருமை கொண்டு விடாமல், தற்பெருமை கொண்டு விடாமல் நாம் அதிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களில் இருந்து நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில உபாயங்களை, ஒரு சில விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி நாம் அந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, அதை அறிந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் மன் இத்தபஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களிலே பெரும்பாலானோர் அவர்கள் அறியாமலேயே அவர்களுடைய உள்ளத்திலே தற்பெருமை இருக்கும். அந்த தற்பெருமை என்பது அல்லாஹ்வினுடைய பயம் இல்லாமல் இருப்பதன் காரணத்தினால் அந்த தற்பெருமை இருக்கும் என்று ஒரு அறிஞர் சொல்லுகின்றார். காரணம், நாம் நம்மை நாமே உயர்த்தி உயர்வாக நினைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை மறுமையிலே பிடிப்பான், தண்டனை கொடுப்பான் என்கின்ற எந்த எண்ணமும் இல்லாமல் நாம் நம்முடைய செயல்பாடுகளை, உள்ளத்தினுடைய எண்ணங்களை சீர்திருத்திக் கொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால், மறுமை வரை நாம் அப்படியே வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் தற்பெருமைக்குள்ளானவர்களாக அல்லாஹ்விடத்திலே பிடிபடக்கூடியவர்களாக இருப்போம். தற்பெருமையை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் முன்னால் சுட்டிக்காட்டிய அந்த ஹதீஸ் போல மற்றவர்களை, அது யாராக இருந்தாலும், நம்மை விட கீழானவர்களாக இருந்தாலும், நாம் எந்த நேரத்திலே கீழானவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் மார்க்க விஷயங்களில், உலக விஷயங்களிலே
நாம் நம்மை விட கீழானவர்களை பார்த்து நாம் திருப்தி பட்டுக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்று. அதே நேரத்திலே மார்க்க விஷயங்களிலே நம்மை விட மேலானவர்களை பார்த்து நாம் அதற்கு அந்த செயல்பாடுகளை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே மற்றவர்களை பார்க்கும் பொழுது நாம் யாரையுமே கேவலமாக நினைக்க கூடாது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிக்ராஜ் சென்ற பொழுது சொர்க்கத்திலே பார்த்தேன், அதில் ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள். நான் நரகத்தை பார்த்தேன், அதிலே பெண்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். ஆக சொர்க்கத்திலே ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள் என்று சொன்னதோ மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், பணக்காரர்கள் செல்வதற்கு முன்பாக 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழைகள் சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள். யார் இந்த உலகத்திலே நமக்கு ஏழைகளாக, நம்மை விட கீழானவர்களாக, நம் கேவலமாக மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு நம்மை விட முதலாவதாக 500 ஆண்டுகள் முதலாவதாக சென்று விடுவார்கள். காரணம், அவர்களுடைய உள்ளத்திலே பெருமை, தற்பெருமை, தீய குணங்கள் இல்லாமல் இருந்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு இட்ட கட்டளையை அவர்களால் முடிந்த அளவு நிறைவேற்றி அவர்கள் முதலில் சொர்க்கம் சென்று விடுவார்கள். யாருக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது இந்த உலக வாழ்க்கையிலே அலங்காரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் அதற்கான பதிலை சொல்லிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். காரணம், ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹு தாலா தனித்தனியாக விசாரிப்பான். அதிலே அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையிலே மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல நாம் கணக்கு காட்டி விட்டு செல்ல வேண்டும். அவர்கள் கணக்கு காட்ட தேவையில்லை என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஒரு மூமினை பொறுத்த வரையிலே மறுமை வாழ்க்கை தான் நமக்கு தேவை, அதுதான் சிறந்தது என்பதை நாம் உணர வேண்டும். காரணம், அதுதான் நிலையான நிம்மதியான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா திருமறையில பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அதில் இந்த மனிதன் இந்த உலகில் எதையெல்லாம் விரும்புவானோ, எதையெல்லாம் நேசிப்பானோ அனைத்தையும் அங்கே கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் விரும்பியது எல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதனால்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்திலும் தோன்றியிராத இன்பங்களை நான் வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகிலே வாழக்கூடிய மக்கள் பல கோடி மக்கள் இருந்தாலும் அவரவர்கள் வாழக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு இன்பமாக தெரிவது அல்லது இந்த இன்பம் நமக்கு கிடைக்கவில்லை என்று அவர்கள் குறைபாடு கொண்டாலும் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் எண்ணி பார்த்திராத அளவிலே இன்பங்கள் இருக்கின்றன. ஆகவே நாம் மறுமை வாழ்க்கையை முன்னிறுத்தி நம்முடைய செயல்பாடுகளை செய்தோம் என்று சொன்னால் நாம் இப்படிப்பட்ட தவறுகளில் இருந்து விலகிக் கொள்ள முடியும். மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கின்றோம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தை என்பது ஒரு தஸ்பீஹாக இருக்கிறது. இதற்கு சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் என்றும் சொன்னார்கள். ஆனால் அந்த வார்த்தையினுடைய பொருளை நாம் பார்த்தால் நம்முடைய அனைத்து கர்வம், அகம்பாவம் அனைத்துமே விடுபட்டு விடும். அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு முயற்சியும், எந்த ஒரு சக்தியும், வலிமையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அல்லாஹ் தான் வல்லமையானவன். நாம் செய்யக்கூடிய முயற்சி கூட அல்லாஹ் தஆலா நாடினால்தான் நடக்கும் என்பதை பார்க்கின்றோம். ஆகவே நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக அதே நேரத்தில் அல்லாஹ்வின் மீது பயமும் ஆசையும் இரண்டையும் நாம் வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் நரகம், நாடினால் சொர்க்கம் என்று இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாட்டின் மூலம் மட்டுமே நீங்கள் சொர்க்கம் சென்று விட முடியாது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்களுமா? ஆம், நானும் தான். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் சொர்க்கம் செல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே 40 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 80 ஆண்டுகள் வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கைக்கான விஷயங்கள் போக அல்லாஹ்விற்காக நாம் செய்தது மிக குறைவாகவே இருக்கும். அல்லாஹ் நம் மீது கருணை வைத்தால்தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும். ஏனென்றால் அந்த சொர்க்கம் என்பது இந்த உலகில் உள்ள எந்த இன்பங்களுக்கும் ஈடானதல்ல. அதை நாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாய் மூலம் நாம் கேட்கின்றோம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளின் மூலம் நாம் கேட்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய தூய்மையான குணங்களை விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் நாடினால்தான், அல்லாஹ் முயற்சித்தால்தான் என்று இருக்கும் பொழுது நானாகவே நான் என்னை பெரிய மனிதன் என்றோ என்னை விட பெரியவர்கள் இல்லை என்றோ நினைக்காமல் ஒரு மனிதன் தன்னம்பிக்கை வைக்க வேண்டும். நான் யாருக்கும் சளைத்தவன் இல்லை என்று தன்னம்பிக்கை வைக்க வேண்டும். அது தன்னம்பிக்கை. என்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னால் அது கர்வமாக மாறிவிடும். ஒரு நூல் எழிலேயே கர்வமாக மாறிவிடும். அப்படிப்பட்ட காரியங்களை, அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்முடைய மனதிலிருந்து நீக்கிவிட வேண்டும். ஷைத்தான் அதற்கு மிக அதிகமாக முயற்சிப்பான். காரணம், அவன் எப்படி சொர்க்கத்திலிருந்து வெளியேறினானோ
அதே போன்று நம்மையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசையாக, அவனுடைய இன்பம் தரக்கூடிய விஷயமாக அவனுக்கு இருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே அவன் அதற்கான அனுமதியையும் கேட்டு இருக்கின்றான். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விலகி, சைத்தானை விட்டு விலகி, நாம் நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக, தீமைகளிலிருந்து விலகக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அந்த உள்ளத்திலே உள்ள அந்த உலர்வையை நினைத்தால் நாம் குறைத்துக் கொள்ள முடியும். ஆனால் நாம் பெரியவன் என்று எண்ணாமல் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் தான் அனைத்தும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சொன்னால் கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் நாம் அப்படிப்பட்ட செயல்பாடுகளிலிருந்து நீங்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட தவறுகளில் இருந்து நம்மை அல்லாஹு தாலா நீக்குவானாக. அதற்காக நாம் அனைவரும் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு இந்த தீய குணங்களில் இருந்து விலக்கு என்று நாம் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தீய குணங்கள் நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா வேறொரு சமுதாயத்தை கொண்டு வந்து விடுவான், உங்களை அழித்து விடுவான். ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது, நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமாக இருக்கிறது. ஆகவே நாம் அல்லாஹ்விடத்திலேயே நம்முடைய நன்மைகளுக்கும் தீங்குகளை போக்குவதற்கும் அவனுடைய பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.